ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா, உங்களுக்கு இங்கே மலேசியாவில் வந்து எல்லாம் ட்ராவல் வரவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து எங்கே போடுறதுன்னு தெரியாமல் நான் அவங்களுக்காக ஒரு வீடியோ இப்போ தான் என்னோடய ரூம்லேருந்து நான் இறங்கி போயிட்டுருக்கேன். முதல்ல இப்போ நம்ம ஒரு கடையை பார்க்கலாம். காலைல வந்து இந்த கடை வந்து நம்ம பார்க்க போகிற கடை வந்து 7:30 திறப்பாங்க. எல்லா சாப்பாடுமே இருக்கும். சேமியா, மீன், மீ எல்லாமே இருக்கும். அப்புறம் தோசை இருக்கும். தோசை, பூரி, இட்லி நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லாமே கிடைக்கும். காலையில் கிடைக்கும். காலையில் 7:30 மணிக்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீங்கள் மலேசியாவில் இங்கே கேளுக்கு வந்து சுற்றி பார்க்க வர்றவங்க வந்து அங்கே வந்து ட்ரை பண்ணலாம். சாப்பாடு நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்க, நான் சாப்பிட்ட வரைக்கும் சொல்கிறேன். ஆமாம், இப்போது நான் நடந்து போயிட்டுருக்க இடம் நிறையா பேர் இங்கே வந்து நைட் டைமில் வந்து ஷூட்டிங் எடுக்கிறதும், மூவி ஷூட்டிங்ஸ், இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நிறையா இந்த இடத்துல நடக்கும். இந்த பாருங்கள், இந்த இடத்த ஃபுல்லாக செவர் ஃபுல்லாக வந்து ட்ராயிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாமே அதுதான். அந்த பக்கம் ஃபுல்லாக இன்னும் இந்த உங்களுக்கு அந்த பக்கம்லாம் காமிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக அப்படி தான். ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் ஃபுல்லாக வந்து இங்கே தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கோம். இந்த பக்கம் அப்புறம் இந்த பக்கமும் அதுதான். ஃபுல்லாக தான் ஃபோட்டோ தான். ஃபுல்லாக ஃபோட்டோ தான். எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ராயிங்கெல்லாம் செவத்துலாம் சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் மாதிரியே தான். நாங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், புரியாது. இங்கே பாருங்கள், ட்ராயிங்கெல்லாம் பாருங்கள். ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்த்தா அந்த டவர் தெரியும் பாருங்கள். அந்த பாருங்கள், அந்த டவர் தெரியுது. மலேசியாவில் பெரிய டவர். ஆமாம், இப்போ வந்துட்டோம். இந்த இடம் பார்த்துருக்கீங்களா? 3 டவருமே நமக்கு ஒன்றா தெரியும் இந்த இடத்துல. மலேசியாவில் இந்த 3 டவர் இருங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தெரியுதா? அந்த ட்வின் டவர் மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக தெரியாது. அது ஆனால் பக்கத்தில் தான், நமக்கு பக்கத்தில் தான். எல்லாம் ஓகே, பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். நடந்தோம்னா தான் தெரியும் எவ்வளோ தூரம்னு. ரொம்ப தூரம்தான். இந்த இடத்துல ஹோட்டல் இதுன்னு ஹார்வர்ட் ஜான்சன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஹோட்டல் பேர். ஆமாம், அந்த ஹோட்டல் தான் நம்ம ஊர் ஆளுங்கள்லாம் நிறையா பேர் டிக்கெட் போட்டால் இங்கே ட்ராவலுக்கு வந்தால் இங்கே தான் வர்றாங்க. நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்துட்டு சாப்பாட்டுக்கு எங்கே எந்த கடைக்கு போகலாம், எங்கே போகலாம் எப்படின்னு சொல்லி தெரியாமல் ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நிறைய பேர் வர்றாங்க, வந்து பார்த்துட்டு சாப்பாட்டு கடையை எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த இடம் வந்து இந்த இடத்தெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பில்டிங் பாருங்கள், இந்த பில்டிங் தான் அடையாளம். இந்த பில்டிங் பக்கத்துலேயே தான். ஆமாம், நம்ம பார்க்க போகிற கடை வந்து பக்கத்துலேயே வந்துடுச்சு. இங்கே வந்து கிடைக்கும் எல்லாம் நம்ம ஊர் சாப்பாடு, தமிழ் சாப்பாடு, தமிழ்நாட்டு சாப்பாடெலாம் கிடைக்கும். நாம் இப்போ வந்துவிட்டோம் அந்த சாப்பாட்டு கடை பக்கத்தில். இது காலைல இந்த சாப்பாட்டு கடை வந்து 7:30 மணிக்கு திறப்பாங்க. எப்பவும் க்ளோசிங் டைம் வந்து 5 o'clockன்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு சாத்திடுவாங்க இந்த கடை. பகலில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் சாப்பாடு ஓகே, சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, டிஃபன் ஐட்டம்லாம் 11 மணி வரைக்கும் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் நல்லாயிருக்கும். ஓகே தான். நான் இங்கே தான் வந்து அதிகமாக நான் வந்து சாப்பிடுவேன். இங்கே தான் ஆரம்பத்துலேருந்தே இங்கே தான். நமக்கு இங்கே உள்ள சாப்பாடு தான் பிடிச்சிருக்கு. கடை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த கடை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காலைல வந்து 7:30 மணிக்கு திறந்துருவாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு சாத்திடுவாங்க இந்த கடை. பாருங்கள், இவனை பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கே வர்றவங்க இங்கே வந்து சாப்பாடு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கடை காமிக்கிற பாருங்கள். இந்த கடை தான் இது. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மார்னிங் 7:30க்கு வந்து திறந்துருவாங்க. நல்ல இடத்த பார்த்துக்கோங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த டவரோட வியூ நல்லா தெரியும். பகலில் வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலாம், ஓகே, சூப்பராக இருக்கும். நைட்லேயும் ஃபோட்டோ எடுக்க சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல. இந்த இடம் ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், 4 ரோடு முக்கம் பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக இந்த லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த டவர் ஃபுல்லாக தெரியும். நல்லா தெரியுதா பாருங்கள்.
நீங்கள் இந்த கடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடை நல்லாயிருக்கும். இது வந்து பகலில் மட்டும்தான் இருக்கும். நைட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்ணும்னா இதிலே பக்கத்தில் இந்த பக்கம் சைடில் போகணும்னா மெயின் ரோட்டில் போய்ட்டு உங்கள் இந்த பக்கம் சைடில் போகணும். சைடில் போனால் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் நைட்டில் சாப்பிட்றதுக்கு. ஆமாம், அங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டில் நைட்டில் எல்லாமே கிடைக்கும். நைட்டில் தோசை எல்லாம் சாப்பிட்லாம். ரொட்டி எல்லாமே கிடைக்கும். வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியலை எங்கேயா சாப்பாடு என்ன எது எல்லாம் தெரியலை. சரி, ஓகே. நான் வந்து உங்களுக்கு வந்து இதை பதிவு பண்ணலாம்னு தான் வந்தேன். நான் பதிவு முடிஞ்ச வரைக்கும் பதிவு பண்ணிட்டேன்னு நினச்சேன். இந்த ஒரு கடை சொல்லியிருக்கிறேன். இன்னொரு கடை இருக்குது. இன்னொரு கடையும் நான் உங்களுக்கு அது நைட்டில் சாப்பிட்றதுக்கு அந்த கடை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கடை வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ட இடம் பார்த்துக்கோங்க. பகலில் வந்து இந்த கடை திறந்துருக்கும். ஆமாம், பகலில் இந்த கடை திறந்துருக்கும். வந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு திரும்பவும் இந்த கடையை காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. பகலில் வர்றவங்க வந்து இங்கே வந்து சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும் சாப்பாடு. இங்கே வாங்க பாருங்கள், இதுதான் கடை. கடை பேர் வந்து SS5C. நான் இந்த கடையோட போர்டு வேணாலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். போர்டு சரியாக தெரியுமா என்னன்னு தெரியல, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 2 பேர் நடந்து போட்டு நம்மளே பார்த்துட்டு போகிறாங்க. ஆடுறான் தனியாக பேசிட்டு போகிறானு அப்படின்னு. இந்த கடையோட போர்டு இங்கே தான் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது. இந்த கடை வந்து இங்கே வந்து இந்த கோரிங் ஃப்ரைட் ரைஸு, இங்கே வந்து மலேசியாவில் வந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வந்து கோரிங்னு சொல்லுவாங்க. ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, அப்புறம் வந்து சூப் ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். இந்த கடையில் பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இங்கே வர்றவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. இங்கே தான் நிறைய பேர் வருவாங்க. நான் பார்த்துருக்கேன். நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வர்றாங்கன்னா இங்கே தான் வருவாங்க. இங்கே தான் வந்து ஹோட்டல் வந்து இங்கே தான் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த கடைசி போனால் அந்த ஹோட்டல் இருக்கும், ரெஸ்டாரண்ட்டு. அங்கே வந்து நைட்டில் 24 hours அந்த ரெஸ்டாரண்ட் வந்து அங்கே எல்லாமே கிடைக்கும். ஓகே, அங்கே எல்லாம் சாப்பிட்லாம். இப்போ நான் 2வது சொன்ன இடம் அந்த இடம் தான். வாங்க, உங்களுக்கு நான் அந்த இடத்த காமிக்கிறேன். ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக ட்ராயிங்காக தான் இருக்கும். பாருங்களேன், அந்த இடம் ஃபுல்லாக ட்ராயிங்காக இருக்கா, இந்த இடம் ஃபுல்லாக ட்ராயிங்காக இருக்கா. ஃபுல்லாக அந்த இடத்துல தான் ஃபுல்லாக ஃபாரினர்ஸ்லாம் வந்தாங்கன்னா இங்கே தான் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் இங்கே தான் எடுப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம்லாம் நிறையா பேருக்கு இந்த இடம்லாம் தெரியலை. இது வந்து பார். இது வந்து இதை தாண்டி தான் நம்ம போனோம். பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. ஃபுல்லாக தமிழ்காரங்க தான் வேலை பார்ப்பாங்க. வேலை பார்க்குறவங்களாம் தமிழ்காரங்க தான் எல்லாம். ஓகே, நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். இதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு தான். நைட் டைமில் வர்றவங்க இங்கே இந்த ஹோட்டல் வந்து 24 hours இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிடுவாங்க. ஓகே, 24 hours இந்த ஹோட்டல் வந்து. இங்கேருந்து இங்கே பக்கம்தான், அந்த பக்கம் அந்த ரோட்லேருந்து இங்கே பக்கம்தான். இது நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுனா இங்கே வந்து பண்ணலாம். நல்லாயிருக்கும் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்கு. இங்கே நல்லாயிருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு ரோடு தான், நல்லாயிருக்கும். அப்புறம் இது இல்லாமல் நீங்கள் வந்து ஏற்ற மாதிரி அந்த மெயின் ரோடு இருக்குல்ல, அதை தாண்டி அங்கிட்டு போகலாம். அந்த சைட் போனால் சைனா டவுன் நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்கும். அந்த பக்கம் நிறைய இடம் இருக்கும். அது நான் இன்னொரு நாள் வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்து இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் உங்களுக்கு இன்னொரு நாள் அந்த வீடியோவை நான் போடுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருவாடு விலாக்ஸ், நான் தான் அந்த கருவாடு. ஓகே, பாய். மீண்டும் சந்திப்போம் எல்லாருக்கும்.
சரி நண்பர்களே, நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் சுற்றி காமிச்சிட்டேன். இது எனக்கு தெரிஞ்ச இடம் இவ்வளவு, அவ்வளோதான். சரிங்களா? சரி, ஓகே, எல்லோரும் மீண்டும் சந்திப்போம். நன்றி. இப்போ தான் என்னோடய முதல் வீடியோ. ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை விட்டுருந்தேன்னா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? நான் அடுத்த தடவை சரி பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, பாய். எல்லாருக்கும் நன்றி. மலேசியாவுக்கு வர்றவங்க இந்த இடங்கள்லாம் வந்து பாருங்கள். இன்னும் நான் நிறையா வீடியோ போடுறேன் உங்களுக்காக. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, பாய். எல்லாருக்கும் நன்றி.